From NCERT textbook motion in a plane topic la irundhu exercise sums paakalam parunga. 4.1 paakalam. State for each of the following physical quantities if it is a scalar or a vector: volume, mass, speed, acceleration, density, number of moles, velocity, angular frequency, displacement, angular velocity. So இதுல வந்து எது ஸ்கேலார் எது வெக்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜெனரலா வால்யூம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி பாடி. அப்போ வால்யூம் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. வால்யூம் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி வரும். மாஸ்ன்றது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் பிரசன்ட் இன் இட். ஸோ மாஸும் ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஸ்பீட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்ன்றது டிஸ்டன்ஸ் ஸ்கேலார், டைமும் ஸ்கேலார். அதனால ஸ்பீட் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் வரும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டினால ஆக்சலரேஷன் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா வெக்டார் குவாண்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். போத் மாஸ் அண்ட் வால்யூம் வந்து ஸ்கேலார்னால ஸோ டென்சிட்டி வந்து நம்ம ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். அதனால இது வந்து ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் வரதுனால இந்த வெலாசிட்டி வந்து நம்ம வெக்டார்னு எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி வந்து வெக்டார். நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஜெனரலா ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் கம்ப்ளீட்டட் பர் செகண்ட் வரும். ஸோ அதனால வந்து இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்கேலார் அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஆக்சியல் வெக்டார். அதனால வந்து இந்த ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வெக்டார்னு வரும். ஸோ அப்போ இதுல இருந்து என்னென்ன புரியுது பாருங்க. வால்யூம், அடுத்து ஸ்பீடு, நெக்ஸ்ட் மாஸ், நெக்ஸ்ட் டென்சிட்டி, அடுத்து வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே வந்து ஸ்கேலார். இதெல்லாம் ஸ்கேலார். ரிமைனிங் எல்லாமே வெக்டார். அப்போ ரிமைனிங் எது வெக்டார் பாருங்க. ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெலாசிட்டி. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. இது எல்லாமே வெக்டார். குவாண்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Pick out the two scalar quantities in the following list அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரெண்டு பிசிக்கல் குவாண்டிட்டி வந்து ஸ்கேலார், அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கன்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவாண்டிட்டி. கரெக்டுங்களா? ஆங்குலர் மொமெண்டமும் வெக்டார் குவாண்டிட்டி. ஆங்குலர் மொமெண்டம் வெக்டார் குவாண்டிட்டி. ஒர்க் டன்ன்றது F டாட் S. ஒர்க் டன் வந்து ஸ்கேலார். அடுத்து கரண்ட் வந்து ஸ்கேலார். எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்தோம்னா நம்ம அது டைரக்ஷன் இருக்கும், அதனால வெக்டார் நினைப்போம். அப்படி கிடையாது. கரண்ட் வந்து வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணாது. வேணா எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஒயர்ல இங்க 5 ஆம்பியர் கரண்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கிற மாதிரி, ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு ஒயர்ல டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி 5 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலயும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணா நமக்கு 10 ஆம்பியர் கிடைக்கும். கேன்சல் ஆகாது, ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். அதனால கரண்ட் வந்து வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணாதனால கரண்ட் வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிடுறோம். லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி வெக்டார்னால லீனியர் மொமெண்டம் வந்து வெக்டார் கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ்னு இருக்கும். ஃபோர்ஸ் வெக்டார்னால இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வெக்டார் குவாண்டிட்டின்னு வந்துடும். ஆவரேஜ் வெலாசிட்டி இது வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் வரும். அதனால இதுவும் வெக்டார் குவாண்டிட்டி. மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து velocity of one object with respect to velocity of another object வரும். இதுவும் வெக்டார் குவாண்டிட்டி வரும். அப்படின்னா எது ஸ்கேலார் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் டன்னும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் மட்டும் தான் ஸ்கேலார். எலக்ட்ரிக் கரண்ட் டைரக்ஷன் தான் ஏன் ஸ்கேலார் சொல்றோம்னா அது வெக்டார் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணல. அதனால ஒர்க் அண்ட் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Pick out the only vector quantity in the following list ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து ஸ்கேலார். டெம்பரேச்சர் வந்து ஸ்கேலார். ப்ரெஷர் வந்து யூனிக் டைரக்ஷன், அதனால அதுவும் ஸ்கேலார். இம்பல்ஸ் அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்போ மொமெண்டம் வெக்டார். ஏன்னா மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி வரும். வெலாசிட்டி வெக்டார்னால மொமெண்டம் வெக்டார். அப்போ இம்பல்ஸ் வந்து வெக்டார்.
இம்பல்ஸ் வெக்டார். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் தான், அது டைரக்ஷன் கிடையாது. பவர்ன்றது ஒர்க் பை டைம் தானே, அதனால வந்து பவருக்கு வந்து பவர் ஸ்கேலார். டோட்டல் பாத் லெங்த் கவர்ன்றது டிஸ்டன்ஸ், அதனால இது ஸ்கேலார். எனர்ஜி வந்து கெபாசிட்டி டு டூ ஒர்க் தான் எனர்ஜி, அதனால இது ஸ்கேலார். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எப்பவுமே வந்து ஸ்கேலார் தான். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து இது நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் இருப்பாது, அதனால வந்து இது வந்து ஸ்கேலார் அப்படின்னு எடுத்துக்கணும். சார்ஜ் வந்து ஸ்கேலார். ஏன் சார்ஜ் ஸ்கேலார்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் அது டைரக்ஷன் கிடையாது, அது வந்து மேக்னிட்யூடா வந்துடும், அதனால இது எல்லாமே ஸ்கேலார். இம்பல்ஸ் மட்டும் தான் நமக்கு வெக்டார். ஸோ இம்பல்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. State with reason whether the following algebraic operations with scalar and vector physical quantities are meaningful அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம ஆட் பண்ணும்போது சேம் டைமென்ஷனல் குவான்டிட்டியை ஆட் பண்ணணும், அதே மாதிரி ஆட் பண்ணும்போது சேம் டைரக்ஷன் இருக்கிற அதாவது வெக்டார்ஸை தான் ஆட் பண்ண முடியும், அதே மாதிரி ஸ்கேலாரை தான் ஆட் பண்ண முடியும். வெக்டாரையும் ஸ்கேலாரையும் ஆட் பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணும்போது வெக்டார் மல்டிப்ளை பண்ணலாம், ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆடிங் எனி டூ ஸ்கேலார்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பீடும் மாஸும் ஆட் பண்ண முடியுமா? ஸ்பீடு மாஸ் ரெண்டுமே வந்து என்னது ஸ்கேலார் தான், ஆனா ஸ்பீட் டைமென்ஷன் வேற, மாஸ் டைமென்ஷன் வேற, அதனால இது வராது. ஸோ ஆடிங் எனி டூ ஸ்கேலார்ஸ் நாட் பாசிபிள், இது வந்து நாட் பாசிபிள். செகண்ட் வந்து பாருங்க, ஆடிங் ஏ ஸ்கேலார் டு ஏ வெக்டார் அப்படின்றாங்க. அப்போ ஸ்கேலாரையும் வெக்டாரையும் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீடும் இந்த வெலாசிட்டியும் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீட் வெலாசிட்டி ஆட் பண்ண முடியுமா? வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் இருக்கு, ஸ்பீடுக்கு டைரக்ஷன் கிடையாது, அதனால ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆனா ஸ்பீடும் வெலாசிட்டிக்கும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கு, சேம் டைமென்ஷனா இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிட முடியாது, அந்த டைரக்ஷனும் இருக்கணும். அதாவது ரெண்டு வெக்டாரை தான் ஆட் பண்ண முடியும், ஒரு வெக்டாரையும் ஸ்கேலாரையும் ஆட் பண்ண முடியாது. சி வந்து பாருங்க, மல்டிப்ளை எனி வெக்டார் பை ஸ்கேலார், அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், ஒரு வெக்டார் குவான்டிட்டியும் ஒரு ஸ்கேலார் வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் மல்டிப்ளை பண்ண முடியும்னா மல்டிப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இருக்கும். மாஸ் வந்து ஸ்கேலார், ஆக்சலரேஷன் வந்து வெக்டார். ஸோ தட் ஒரு ஸ்கேலாரையும் ஒரு வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா சி வந்து கரெக்ட்னு வந்துருது. அதே மாதிரி மல்டிப்ளை எனி டூ ஸ்கேலார்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏதாவது டூ ஸ்கேலார்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா டிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியல, இதுல இருந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் எடுக்கலாம் இல்லையா? டென்சிட்டி வந்து ஒரு ஸ்கேலார், வால்யூம் வந்து ஒரு ஸ்கேலார், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். டென்சிட்டி டைமென்ஷன், வால்யூம் டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனா இருந்தால் இந்த ரெண்டு ஸ்கேலாரையும் மல்டிப்ளை பண்ண முடியும், அதனால வந்து டி கரெக்ட். அப்போ எது கரெக்ட் பாருங்க, சி கரெக்ட், டி கரெக்ட், இதுதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். adding any two vectors not possible. E வந்து adding any two vectors னா இப்போ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆட் பண்ண முடியாது, டிஃபரெண்ட் டைமென்ஷனல் குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால இ வராது. அடுத்து adding a component of vector to the same vectorன்றாங்க. இப்போ வந்து ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கப்பா, எஃப், இது வெக்டார் வந்து ஏ பார்னு எடுத்துக்கணும்னா இதனுடைய காம்பனன்ட் வந்து ஏஎக்ஸ்ன்னு எடுத்துங்க, இன்னொன்று வந்து ஏஒய்ன்னு எடுத்துங்க. ஒரு வெக்டாரை வந்து ஒரு வெக்டார் ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே வெக்டார் அந்த வெக்டாருக்கு ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணா மேக்னிட்யூட் ஈக்குவலா வராது இல்லையா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதனால ஆடிங் ஏ காம்பனன்ட் ஆஃப் வெக்டார் டு தி சேம் வெக்டார் மீனிங்ஃபுல் கிடையாது. அதனால இதுக்கு வந்து எது கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கோங்கன்னா சிஎன்டி மட்டும்தான் பர்மிசிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Read each statement below carefully and state with the reasons if it is true or false. The magnitude of a vector is always a scalar. Each component of a vector is always scalar. The total path length is always equal to the magnitude of the displacement vector of a particle. The average speed of the particle that is defined as the total path length divided by the time taken to cover the path is either greater or equal to the magnitude of average velocity of the particle over the same time interval. Three vectors not lying in the plane can never add up to give a null vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இதெல்லாம் கரெக்டாக நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தி மேக்னிட்யூட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார், இது வந்து ஒரு வெக்டார் இருக்குன்னு வச்சுங்க, ஏ பார் இருக்குன்னா இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து mod of a into a cap யூனிட் வெக்டார்னு எழுதும். இந்த mod of a என்றது மேக்னிட்யூட் ஆஃப் வெக்டார் தானே, இது டைரக்ஷன் கிடையாது, அதனால இது ஸ்கேலார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்கேலார்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஏ வந்து கரெக்ட். அடுத்து ஈச் காம்பனன்ட் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ஸ்கேலார் சொல்லியிருக்காங்க. டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெக்டார் ஏ பார் இருக்கு, இது வந்து ஒரு காம்பனன்ட் ஏஎக்ஸ் இருக்கிறன்னா இந்த காம்பனன்ட் ஐ கேப்னு போட்டுட்டோம்னா அப்போ இந்த காம்பனன்ட் வந்து ஏஎக்ஸ் ஐன்னு இருக்கு இல்லையா, அப்போ காம்பனன்ட்டும் ஒரு வெக்டார் தான். அதே மாதிரி
y காம்பனன்ட் பார்த்தா ayj ன்னு வந்துரும், z காம்பனன்ட் பார்த்தா azk ன்னு வந்துருது. அப்போ ஒரு காம்பனன்ட்டும் அதனுடைய யூனிட் வெக்டார்ல மல்டிப்ளை பண்ணி மேக்னிட்யூட் இன்டு யூனிட் வெக்டார் போட்டா அது வெக்டார் வருது இல்லையா? அதனால ஈச் காம்பனன்ட் ஆஃப் வெக்டார் வந்து நம்ம வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால பி வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சி வந்து பாருங்க, தி டோட்டல் பாத் லெங்த் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி மேக்னிட்யூட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் பாத் லெங்த்ன்றது டிஸ்டன்ஸ். டோட்டல் பாத் லெங்த் வந்து டிஸ்டன்ஸ். இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேபி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இப்போ பாயிண்ட் ஏ பின்னு எடுத்துக்கிறோம் வச்சுங்க. இப்போ இந்த பாத்தில் இப்படி போயிருக்குன்னா இது வந்து டோட்டல் பாத் லெங்த் வந்து இந்த பாத்து இந்த சின்ன சின்ன பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த எல்லா பார்ட்லையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் டோட்டல் பாத் லெங்த். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது சரிங்களா? அதனால டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும் கிடையாது. ஒருவேளை பாடி வந்து ஸ்ட்ரைட் லைன்ல வித்வுட் சேஞ்சிங் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா அந்த கேஸ்ல மட்டும் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரும். ஓகேங்களா? அதனால வந்து மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் சொல்லிட முடியாது. அப்படின்னா சீல என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் பாத் லென்த் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தி மேக்னிட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வெக்டார் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ராங்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் a particle and fourth one, the average speed of a particle is defined as the total path length divided by the time taken to cover the path is either greater than or equal to magnitude of average velocity சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு போட்டுக்கலாம். இந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இந்த டிஸ்டன்ஸ் தான் டோட்டல் பாத் லெங்த் டிராவல் பை டைம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு பார்த்தோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு போட்டுக்கோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் இது 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஈக்குவேஷன் ஏ இருக்கு. ஈக்குவேஷன் ஏல இருந்து பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் இந்த ஈக்குவேஷன் ஏவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பை டைம் போடுது. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் கரெக்டுங்களா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் வச்சுங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் is greater than or equal to total displacement by total time னு எடுத்துக்கங்க. இப்போ இந்த வேல்யூ வந்து என்ன வந்துரும், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு வந்துருது. கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீடு அப்போ greater than or equal to ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு வந்துருது அப்படின்னு புரிஞ்சு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த டி வந்து கரெக்ட். இப்போ டி வந்து கரெக்ட். ஓகே, அடுத்து இ பார்த்தீங்கன்னா 3 வெக்டார்ஸ் நாட் லையிங் இன் தி பிளேன் கேன் நெவர் ஆட் அப் கிவ் ஏ நல் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிளேன்ல 3 வெக்டார்ஸ் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த 3 வெக்டார்ஸ் எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கும்? அப்போ ஒரு வெக்டார் இப்படி இருந்திருக்கலாம் ஏ பார், இன்னொரு வெக்டார் இப்படி இருந்திருக்கலாம் பி பார். சரிங்களா? ஏ பார் இது பி பார், இன்னொரு வெக்டார் பிளேன்ல கிடையாது இப்படின்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கு சி பார்னு அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, புரியுதுங்களா? இப்படி இருக்கு. இது ஒரு பிளேன்ல இல்லாதனால இப்படி சும்மா இந்த சாலிட் ஆங்கிள் மாதிரி இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இந்த ஏ பாரும் பி பாரும் சி பாரும் ஒரு பிளேன்ல இல்லைன்னா இந்த ஏ பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பாருக்கு ரிசல்டன்ட் ஒரு வெக்டார் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ரிசல்டன்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். இது 0 ஆகாது, இது வந்து 0 வராது. இன்னொரு ஒரு 4th வெக்டார் இருந்து இந்த 3 வெக்டாருக்குமே இந்த 3 வெக்டார்ஸ் நான் கோப்ளனாரா இருக்கிறதுக்கு ரிசல்டன்ட் ஈக்குவல் ஆர் ஆப்போசிட்டா ஒரு வெக்டார் இருந்தா அப்போ கேன்சல் ஆயிடும். அப்போ 4 வெக்டார்ஸ் நாட் லையிங் இன் தி சேம் பிளேனா இருந்தா கேன் ஆட் அப் அண்ட் கிவ் நல் வெக்டாரா வந்திருக்கலாம். ஆனா 3 வெக்டார்ஸ் நாட் லையிங் இன் தி பிளேன் வந்து ஆட் அப் பை 0 வராது, நெட் ஃபார் 0 வராது. அதனால இந்த ஆப்ஷன் இ வந்து நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா எது கரெக்ட் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கோம், ஆப்ஷன் டி வந்து ஃபால்ஸ், அடுத்து ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ், ஆப்ஷன் டி வந்து ட்ரூ, அடுத்து ஆப்ஷன் இ வந்து ட்ரூ அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா.